சூப்பர் லான்சர் மாடல் கார் ஒன்றுக்கு இந்த 11 lakhs. அடுத்த டாஸ் 3 மணித்தியாலம் காரை நிப்பாட்டாம ஓடணும். நிலவரம் என்ன கோபி அங்க வீடியோ பார்க்க யோசிப்பாங்க. அட நீங்க வேண்டிதானே இருந்து ரோட்லயும் அந்த கராச்சில இருந்து நம்ம கார் நிக்குது உங்க வீடுகள் நின்றது காலையில என்று சொல்லி போட்டு குழச்சி தருவேணும். ஓ தேன் மாதிரி இருக்கேன். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் செய்து போட்டு அதுக்கு பிறகு பாருங்க 1500 ரூபாய்க்கு ரூம் இருக்கா. வயசுக்கு ஏதோ 80 வயசு. ஆர் கோமாக்கு போயிட்டார் இடையில. என்னன்னு சொன்னா உறவுட வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். போன வீடியோல பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து அப்படியே இரவு நின்றுட்டு ஒரு இடத்துல ரூம் எடுத்து தங்கினாங்க. கிட்டத்தட்ட 1500 ரூபாய் ரூமுக்கு. அதான் ஒரு ராணுவ வங்கி படம் வந்து சிங்கிள் தாங்க 1500 ரூபா. 1500 ரூபாய்க்கு ரூம் இருக்கா. டபுள் ரூம் தான். டபுள் ரூம் நாங்கள் 3 பேர் தாங்கினாங்க. போஸ்ட் பண்ணிட்டா இருந்தது புதுசு கொமட்டலாம். இதுவும் சிகிரியாவுக்கு பக்கத்துலயும் இலங்கையில எனக்கு எப்பயுமே விளம்பரம் இருக்கு. சிகிரியாவும் நல்ல இடம். விடிய சாப்பாடோட கிடைக்கணும். இடங்கள் நீங்க எடுக்கிறது கூட விலை ஓடுனதுக்கும் எடுக்கலாம். ஆனா நாங்கள் பட்ஜெட் எடுக்கிற வழியில இது 1500 நம்பலாம். அது 2 தண்ணி போட்டு எடுத்தாங்க. மற்ற சோப்பு மட்டும் எக்ஸ்ட்ரா கேட்டுனாங்க. சரி, இப்ப நாங்க இன்றைக்கு என்ன பிளான் சொன்னா, இன்றைக்கு ரோட்ல விட்டுட்டு வந்த காரை போய் பார்க்கணும். நேற்று ஸ்டார்ட் வரையில என்ன நடந்தது தெரியல. பாப்போம் இன்றைக்கு போய் நாங்கள் அதை பார்க்கணும். இவர் ஆர் கோமாக்கு போயிட்டார் இடையில. என்னன்னு சொன்னா நாங்கள் காரை தள்ளி நோய் சைட்டை விட்டுட்டு தெரியுதா டிராவல் பண்ற டயர்ட் தெரியுதா தெரியுதா நீங்க நடந்து தெரியுறீங்களா பைக் ஓட இல்ல இன்றைக்கு இவ்வளவு தள்ள விடுவோமே தள்ளிப்பாங்க அந்த காரை இருக்கா அப்பான்னு தெரியும். இன்றைக்கு எப்படி நாங்க இங்க வெளிக்கிட்டு சாப்பிடுவோம். சாப்பிடுறோம்னா காரை போய் பார்ப்போம், பார்த்துட்டு அதுக்குரிய வேலையில பார்ப்போம். அது பிறகு நாங்க இங்க லைட்டா சாப்பிட்டு ரூம் எடுத்தது நல்ல மெயினா எல்லாருக்குமே பயங்கர அப்ப டயர்டுனால தொடர்ந்து ஓடுறது சாத்தியப்பட்டிருக்காது. நல்ல வேலை ரூம் எடுத்து இன்னைக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷா நல்ல உண்டு வடி ஆலம்பி. ஓகே, இப்படி நாங்கள் கிடைக்கிற டைம்ல தேசிக்காய் கலவிடும். தேசிக்காய் எல்லாம் நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. இது லெமனா லைமன் சொல்றது அப்படி. தேசிக்காய் தான். தேசிக்காய் ரெண்டு இருக்கு ப்ரோ. லைமன் இருக்கு, லெமன் ரெண்டும் இருக்கு. புடிங்கி போடுங்க கேட்க போறீங்களே. அதே பிரச்சனை இல்லை, இவையெல்லாம் அப்படியே சொல்ல மாட்டேன். இந்த எனக்கு இருக்குண்ணே. மாங்காய் இல்லைன்னு தான் கவலை. நேற்று மாங்காய் பிடுங்க இருக்கு ப்ரோ. ஏதோ நிறைய மரங்கள் நிற்குது தானே இங்க. ப்ரோ வெர்லிக்காய் ப்ரோ. அப்போ அதை எடுப்போம். வெர்லிக்காய் இருக்கு. இந்த இருக்கு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இங்க வெர்லிக்காய் அஞ்சா இருக்குது. இதுல பாருங்க வெரலு என்று சொல்லி இருக்கா. என்ன பழம் சாப்பிடுறோம். அந்த மரம் நிக்குது. ஹோம் டூர் மாதிரி தான் காட்டப்பட்டு நிறைய மரங்கள் இந்த இடத்த பாருங்க. உண்மையா ஏன்னா இந்த இடத்துல நிறைய இந்த இயற்கையோட வாழினோம். என்ன நிறைய மரங்கள் நிற்குது. செஞ்சால பாருங்க. ஜாஸ்தி ஆட்டையை போடுறாரு. போஞ்சிதேனி பேரை பாத்தீங்களா? லைமோன் லெமன் 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 ஓகே. மாமா துணா காத்தா அரே அரகே அர பெருளுது வெரல் அப்படி அது வெரல் தானா? ஓகே. சிங்களாக்கள் வந்து இப்படி ஃப்ரெண்ட்லியா இருப்பிடும். நீங்க பிடிங்கி போட்டு கடத்தா இருந்து சரி போச்சுல ஏட்டம் கொடுத்துருவோம் தான் கொடுப்பீங்க. அப்படி இல்லை வரும். இது 100 ரூபா சும்மா பாடிக்கிறேன். பட் இங்கே மாங்காய் பூத்து கிடக்கேன். சத்தி வர்றாக்கள் மணக்கலாம். வைங்க சாட்டேன்னு. ஓகே, இங்கே வேறு இங்கே நிறைய இந்த மூங்கில் மரங்கள் எல்லாம் நிற்குதானே ப்ரோ. எனக்கு மூங்கில் உண்டு ப்ரோ. அது சின்ன கிடக்கு. ஆ இல்லை இல்லை சின்ன கிடக்குது காணாது. இந்த புட்டுக்குள்ள இருக்கு இந்த மாதிரி. எங்க வந்து என்ன கேள்வி கேட்குறேன். புட்டுக்குள்ள இருக்கான். இதுதான் ரூம் எங்க காட்டுறேன். நாங்கள் கடைசியா என்ன நிலைமையில இருக்கோ தெரியல காட்டுறேன். இப்போ இதான் நாங்கள் எடுத்த ரூம் பாருங்க. ஒரு டபுள் பெட் ஒன்று இருக்குது, ஒரு ஏசி சேர் இருக்குது, அஞ்சு கதிரை ஒன்று இருக்குது, இங்கே நல்ல மாதிரி ஒன்று கண்ணாடி சேர்ந்து இருக்குது பாருங்க. மற்ற அஞ்சு வாஷ்ரூம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. இந்த அந்த சைட்டில் அது கொஞ்சம் பிரச்சனையா நம்ம கொமாட்டெலாம் நீட்டாக இருந்துக்கு. சரி, அப்படியே நாங்கள் இங்கேருந்து வெளிக்கிட்டு எங்களோட காரை பார்க்க போகிறோம். கார் நிற்குதோ என்ன நிலைமையில் இருக்கோ. ஒரு வீட்டுக்கு முன்னே தான் விட்டுட்டு போனாங்க. கேமராவும் இல்லை அந்த இடத்துல. பார்ப்போம் என்ன சம்பவம்னு சொல்லி போனா தான் தெரியும். எடுத்துட்டு போனா பெரிய வெற்றி. என்ன அதை எடுத்துட்டு போற நிலைமையில இல்ல. போனா நானும் போன் அடிச்சுக்கேன். நீங்களே காரை வச்சிருங்க. இல்ல காரை நீங்க வச்சிருக்க என்ன செய்து நீங்க. ஓகே, மற்றது நாங்கள் பிளான் பண்ணி வந்தது கார் வேண்டது ஒரு வீடியோ, போறது ஒரு வீடியோ பிளான் பண்ணதுனால. ஆனா காரை எங்களுக்கு கண்டென்ட் நிறைய தருது. என்ன நிறைய சம்பவம். சரி
சரி சரி படிக்கலாம் வேணா ஓகே. இந்த நாங்கள் தங்கின ரூம் அங்கே இருக்கான்னு சொல்லிட்டோன்னா வேரியபிளவா வேரியபிள டவுன்லேருந்து பக்கத்தில் இந்த பாருங்க மண்டங்கினி இந்த இதான் பட்ஜெட்டுக்கு தங்க படிக்கணும் தங்கலாம் வேணா ஓகே. பிறகு பார்க்குறாக்க யோசிப்பீங்க தம்பி நீங்கள் யூடியூபர்ஸில் சொல்லி டிஸ்கவுண்ட் வேண்டுறீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ஒன்றுமே சொல்லல. யார் வந்தாலுமே 1500 அப்படி தான் எனக்கு டபுள் ரூம் 1500. ஆனால் அந்த ஷவர் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை எங்களுக்கு இருந்தது. இதுக்கு வர பாதை கொஞ்சம் மோசம் என்ன மழை வந்ததால மோசம் எனக்கு இல்லாட்டி ஓகே இருக்கு வேணா இல்லாட்டிக்கு நல்லா இருக்கு அப்படி சொல்லி மனசை தேத்துவோம். இந்த ரூம் அங்கே சொன்னால் அந்த பெட்ரோல் செட் இருக்குன்னு அதில் வேரியபிள பெட்ரோல் செட் பக்கத்தில் ஓகே சரி போட் இருக்கு. அந்த இருக்கு. மற்ற இந்த சைடில் பார்த்துச்சுன்னா சின்ன சின்ன கடைகள் என்ன குட்டி குட்டி கடைகள் அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா 100 ரூபாய் லாபத்துக்காக ஒரு நாள் ஃபுல்லாகவே வெயிட் பண்ணி கொண்டு இருக்கு சிங்களாக. அது உண்மைதான் ப்ரோ. மற்றது இந்த என்ன கிடைக்குது வீட்டோட தேங்காயோ தேசிக்காய் பிடிங்க நீங்கள் நம்ம அது 3 டைம் வச்சு விற்பினோம். இந்த வெக்கமான அதெல்லாம் பார்க்க மாட்டேன். சில இடங்கள்ல வெக்கமாக இருக்கு அப்படிலாம் பார்ப்பேன் தானே அப்படி இல்லைண்ணே. சில இடங்கள் சொல்லாங்க எங்கட கலாச்சாரத்தில் அது இருக்கு இருக்காது. இப்போ இளம் பிள்ளைகளே இந்த தாய் செய்கிற தொழிலை செய்ய யோசிப்பினேன் வெக்கமாக இருக்கு ஆக்கிறது பார்க்க மாட்டேன். எல்லாரும் சொல்லல ஒரு சிலரை மட்டும் தாய் பிள்ளை எல்லாரும் சேர்ந்து சரி ஃபேமிலி நல்லா பார்க்க ஆசை இருக்கு எங்களுக்கு. சூழல் எல்லாமே கேம்பஸ்க்கு முன்னாடி எல்லாம் ப்ரோ சின்ன காரை கொண்டுட்டு அவங்க வந்து வீட்டுல சாப்பாடை கட்டிட்டு இந்த பின் டிக்கியை திறந்துட்டு அதுல வச்சுட்டு சாப்பாடு எல்லாரும் கொடுப்பீங்க கார்ல வந்து அப்படி எல்லாமே இருக்கு. சிங்கிள் ஏரியால பாட்டு எனக்கு ஐடியா இருக்கு. கார்ல பாபிக்யூ செய்து விற்கணும் கார்ல பின்னுக்கு பாபிக்யூ இல்ல காரே பாபிக்கு போறீங்களா தெரியல. நேற்று பாபிக்கு வந்து பாபிக்யூ அதான் புகை ஒன்று வந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க போட்டிருக்க பூஸ்டர் வந்து காணா முன்னுக்கு பம்ப் பண்ணுது. அதனால வந்து ஓட்டோவா வந்து பைண்ட் ஆகுது. கண்டிட்டம் கட்டுச்சு இது நான் நிறைய தூரம் போறேன் காரையும் காணல கனகரம் பெறலையே நாங்க தூரம் வந்து உங்களுக்கு இருக்குதாங்க ப்ரோ உங்களுக்கு விட்டுட்டு போனாங்களா இல்ல கன நேரமா இங்கே கூட்டிட்டு போனாங்க. உங்களை நித்திர கலக்கல அப்படிதான் கிடக்கும் ப்ரோ. ஒரு சாப்பாடு கிடைக்கும்னு விட்டுட்டு போனாங்கல்ல நல்லாங்க நல்லா இருக்கு. இப்போ இடுமத்தை 2 நாள் குடிக்கணும் ப்ரோ. நிக்குது கார் பயப்படாம கார் வாகனங்களை விட்டுட்டு போகலாம். தூக்கிட்டு போக மாட்டாங்க. அதுல எங்கட காரை தூக்கிட்டு போக மாட்டாங்க. தீவுக்குள்ள ஓகே நிக்குது எங்கட கார் பரவாயில்ல. ஆனா நான் நினைச்ச சிசிடிவி இருந்தா அதுக்கு முன்ன விட்டுட்டு போனா இன்னும் நல்லா உண்டு. இல்ல அப்படியே விட்டு இடத்துல பிடிக்கும் ஓவரா பிடிச்சதான் நிக்குது வேறங்க கட்டு மைனா கொஞ்சி கொஞ்சி போ இல்ல பாக்குறவங்க யோசிப்பாங்க டேய் முதல் நாளே வந்துட்டா வெட்டியா இல்ல இந்த வீட்டுக்காரங்க மஞ்சள்ல மங்களகரமா நிக்குது. தமிழா கண்டபடி சொல்லிருக்கீங்க நம்ம சிங்களா கண்டபடி எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் அந்த வீடியோ பாக்குறவங்க யோசிப்பாங்க அடே நீங்க வேண்டிதானே இருந்து இந்த ரோட்லயும் அந்த கராச்சில இருந்து நம்ம கார் நிக்குது உங்க வீடுகள் நின்றது காலையில சொல்லி ஒரு பிரச்சனைகளை போட்டு மாட்டி வதைக்குது. அதான் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் செய்து போட்டு அதுக்கு பிறகு பாருங்க. சரி இப்போ திருப்ப ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் என்ன. ஓகே ஏறுங்க சரி பாருங்க என்ன நிலைமை உண்டு. நிலவரம் என்ன கோபி அங்கே. இப்போ நாங்கள் காருக்கு ஏறிட்டோம். ஆக்சிடென்ட்டில் காலை வச்சிருக்கோம். அப்படியே நாங்கள் ஓ கும்பிடுதோ மஞ்சள் கலரில் கூப்பிட்டாலே எனக்கு அதே பிரச்சனை. பெட்ரோல் காட்டுது பெட்ரோல் விரல் காட்டு நேற்று ப்ரோ அந்த ஹேண்ட் பிரேக் நேற்று பெட்ரோல் சிம்பிள் காட்டல நேற்று. சரி வாங்க. சரி என்ன செய்யறது இப்படி நாங்கள் கராஜ் கொண்டு வருவோம். கராஜ் தேடல அதில் கொண்டு போயிடாது மெக்கானிக்கை தேடி காட்டி கூட்டிட்டு வந்து என்ன என்னதா கரண்ட் வருது டேங்க் கரண்ட் இருக்கு போல. நான் ஃபுல் டேங்க் அடிச்ச விட பிடிச்ச தலைப்பு அவன் ஃபுல் டேங்கே அடிக்காத வச்சு யூஸ் பண்ணியிருக்கான் போல இருக்கு. அதான் இப்போ என்னண்டா அந்த ஃபில்டர் ஃபில்டருக்கு கொஞ்சம் கரண்ட் வேணும் தானே அதான் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பெட்ரோல் வருது தானே பாப்பா. நான் நெட் வரல என்ன கால்ட்டுக்கு
ஓகே எனக்கு தெரிஞ்சு அதோட பிரச்சனை கிடைக்கிறேன். டேங்க் ஃபுல்லா க்ளீன் பண்ணணும். டேங்குக்குள்ள வந்துட்டு அவர் அந்த 5000க்கு மட்டும் பெட்ரோல் அடிச்சிருக்காரு. அப்ப மேல கரல் கட்டிட்டு இப்ப நாங்க ஃபுல் டேங்க் அடிச்சோம்னா அவ்வளவு செய்து கரல் வருது. இப்ப டேங்க் க்ளீன் பண்ணினா இன்ஜின் எல்லாம் பலமா ஓடுது. அதான் டேங்க்ல இருந்து கரல் வந்துட்டேங்கறதால நான் ஒரு கால் நிக்கி ஸ்மூத் ப்ரோ பிடிக்குது வெச்சு. இன்ஜின் செம ஸ்மூத்தா இருக்கு. நேத்துல ஹைவேல ஓடக்க சூப்பரா இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிரச்சனை பெட்ரோல் பிரச்சனை மட்டும் தானே. மற்ற கேபிள் அதெல்லாம் நாங்க எப்போ மாத்தலாம், அது பிரச்சனை இல்லைண்ணே. கிளட்ச் கேபிள் ஆக்சிலேட்டர் கேபிள் அது வந்து நாங்கள் எப்பவுமே மாற்றக்கூடிய விஷயம். ஸ்டார்ட் வெறுமன் நம்புறேன். நீங்க பாருங்க, நான் இங்கே பார்த்துட்டு வாங்க போடுங்க. அடிங்க அடிங்க பம்பாகணும். அடிங்க ப்ரோ. பம்ப் தள்ளுது பெட்ரோல. ஆடி பார்க்க பாப்பல பெட்ரோல் ஊத்துறாங்க. இல்ல இல்ல அப்புறம் இதுக்கு வரையில பெட்ரோல். சரி, இப்போ நாங்கள் என்ன சொன்னால் அப்படியே காரை பூட்டியாச்சு, லாக் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் பக்கத்து மெக்கானிக் கடைக்கு போனோம். போயிட்டு கூட்டிட்டு வந்து வாங்கிருக்காங்க. அதை டீ பண்ணிட்டு லைனுக்கு எடுத்து வரணும்னா சாத்து பிடிக்கும். அப்புறம் அந்த கரலாம் அட்டை விட்டு வெளியில் ஓடுறாங்க. ஓகே சரி, அப்படி நான் நல்லா ஓடினது கரல் தான். கரல் ஃபுல் டேங்க் அடிச்சோன்னா கரல் வந்துட்டேன்னு. ஏன்னா ஒரு மட்டத்துக்கு அவங்க பெட்ரோல் அடிச்சு பாக்கி ஓடிக்கிட்டாங்க. அதுக்கு மேலே பண்ண ஓடிக்கிட்டு நாங்கள் ஃபுல் டேங்க் அடிச்சோன்னு சொன்னால் அந்த கரல் ஃபுல் டேங்க் ஓடிக்கிட்டேன். இப்போ நாங்கள் வேரிய போல் டவுனுக்கிட்ட வந்துட்டோம். நான் இதையும் காட்டிக்கொள்றேன். மெக்கானிக் கடையா? ஆமாம், இல்லை படத்துக்கு கிடக்குறாங்களா? அப்போ மெக்கானிக் கடை தான். வெல்டிங் மெக்கானிக் தான். இங்கே பெட்ரோல் மெக்கானிக் பார்க்குறாங்களா இல்லையா? இப்போ பட்டி ஒன்றை வச்சு டேங்க் கயம்புரா சொன்ன மாதிரி தான் போகணும். இப்போ என்னண்டா ஒரு அண்ணா வாரார், அவரோட போய்க்கொண்டிருக்கோம். போய் அவர் பார்ப்பாராக என்னன்னு சொல்லி பார்ப்பாராம். பார்த்து என்ன நடக்க போகுது தெரியல, பார்ப்போம். என்ன இந்த காரை வெளியே பார்த்துட்டு என்ன அதில் நிற்குதுன்னு பாதுக்கு வருதா? बट लोग अभी बट दिया कल तो दाऊं अभी बट दाऊं ये बट होंगे ने ஓகே ஓகே. அந்த வயர் நல்ல மில்லியன். नाम बैटरी बहला कहां ना बैटरी मारी அண்ணா பேட்டரி காணாது. சார்ஜ் காணா? चार्ज करना පුළුවන් चार्ज करන්න ඕනේ ස්ටාර්ට් කරලා පස්සේ අපි මේ තල්ලු කරලා අරන් ගිහලා බඩ ටික දාමු. என்ன சொல்லியிருக்க விஷயம் வந்து பேட்டரி காணாதான். பட்டை வந்து லோக்கல்டாக மடிஞ்சிருக்கு, அதனால் வருது இல்லை. அப்போ பட்டையை புதுசாக போட்டு இப்போ தள்ளி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஐயா ஸ்டார்ட் பண்ணு. நிறுத்தினார். நான் அவருக்கு இந்த காரை பார்த்துருக்கேன். இங்க பாருங்க பாருங்க. ஓகே ஓகே ஸ்டார்ட் வந்து என்ன அதான் ஸ்டார்ட் வந்துச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ணா வானத்தை ஓடி பார்த்துட்டு நல்லா இருக்கு. இது வந்து நேற்று இந்த இது பார்க்க எழுத்து கலட்டி பார்த்தது. அப்போ அதால இதுவும் கலந்துட்டு ஓகே ஓகே. அண்ணா காரை பார்த்து நல்ல கார் நல்லா இருக்கு, நல்லா ஓடுதுன்னு சொல்லி கொண்டு வர. அவரும் பார்த்து அந்த கார் வேண்டதுக்குன்னு சொல்லி பட் விடியவும் இதுக்கால போய்க்க அந்த காரை அந்த விட்டுட்டு தானே போனாங்க. அதையும் பார்த்து சொல்லி சொல்றாரு. அதான சொன்னாங்க முதல்ல ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு, அதில் திருத்தினா சரி. இந்த இப்போ நேராக பார்ட்ஸ் கடைக்கு வந்துட்டோம். இல்லை ஒரு சில இது வேண்டணும், வேண்டி அப்படி செய்வோம். அவரும் இந்த காரை வேண்டது பார்த்து வராமா? என்ன எங்கள்ட கார்ல இருந்தது, அதான் எங்களோட கார்ல பார்த்தீங்கன்னா இந்த பைப் தான் இருக்கு. இது வந்து இப்போ பெட்ரோல் போய்க்கு அப்படியே அமர்த்தப்பட்டோன்னா அப்படி மடிஞ்சு பெட்ரோல் வருது இல்லை. பெட்ரோல் வருது இல்லை, தண்ணி பைப் கொண்டு வைக்கணும். அப்போ அதில் வந்து அதுக்கேற்ற மாதிரி பைப் கொண்டு மாற்றணும். ஓகே அண்ணா பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கார் வச்சிருக்காரு.
தம்பியா நல்லா இருக்கு ப்ரோ பார்த்தீங்களா கோல்ட் கலர் நான் பார்த்த கலர் என்ன செய்து கொண்டிருக்காரு வேலை நடந்து கொண்டிருக்கான் இப்போ என்னென்னு சொன்னால் ஜெயிச்சிங்கன்னா கப்பில் சேனலுக்கு ப்ரொமோஷன் எல்லாருக்கும் அப்படி இல்லை கேட்டேன் என்னத்து வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொல்லி அப்போ சேனல்னு சொல்லி சொன்னாங்க அப்போ எல்லா சேனல்லையும் சொல்லாவே சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டிருக்கேன் அப்புறம் நெல்லுங்க போயிட்டு வரோமா ஓகே இப்போ நாங்கள் இந்த டவுனுக்கு இருக்கா போயிட்டு இருக்கோம் இந்த ஏடிஎம்மில் காசு எடுக்கணும் அப்படியே காசு முடியுது அப்படி இல்லை நாங்கள் காசு கையில் வச்சுருக்கோம் என்னண்டா ப்ரோ நான் காசு கையில் வச்சிருக்கேன் என்னன்னு சொன்னால் எடுத்து செலவழிச்சு போடணும்ட்டு ஆனால் ஏடிஎம் வந்து தான் அது இன்னும் கூட செலவாக இருக்கு போகலாம் ஓகே என்ன இது பேட்டரி பிரச்சனை மற்றபடி எல்லாம் மாற்றிட்டு பேட்டரி பிரச்சனையாமா ஓகே என்னடா நேற்று ஒரே நாங்கள் ஸ்டார்ட் அடிச்சு பேட்டரி சார்ஜ் ரங்கிட்டுது அதனால் தள்ளி ஸ்டார்ட் பண்ண வேண்டி கிடக்கு இப்போ எல்லாம் ஓகேண்ணா இப்போ என்னென்னா கொஞ்சம் நான் ஓடி பார்க்க போகிறோம் இல்லை ஓகே இருக்குது இந்த மாதிரி வந்து இப்போ நாங்கள் என்ன இடத்துக்கு வந்து நாங்கள் இதுலேயும் இந்த லான்சர் மாடல் கார் ஒன்று இருக்குது இந்த 11 lakhs 11 லட்சமா பாருங்க 13 டேஷ் நம்பர் லொக்கா எதாவது இருக்கு நினைக்கிறேன் ஓகே இது நல்ல கண்டிஷன்லாம் நிற்குது ये कार एक मन देखा मैं काफी मेक रहे पांदर तूना ये दिखते दो बल्ब कोई दो बल्ब ஓகே पोकलैम பொக்லாம் மாடலா சீட்டெல்லாம் நல்லா இருக்கு இண்டியல் ஓகே फिनेस 2 months फिनेस next 2 months ஓகே லீஸ்ல நிக்கிறா 1 month clear कर தேர்ட் ஓனரா third fourth ஃபோர்த் ஓனர் ஓகே पोकलैम ओरिजिनल पोकलैम मॉडल ओरिएंट इंजन एमरॉन बैटरी எனக்கு இதில் பற்றி தெரியல ஜெசி என்னடா பார்ப்பேன் பார்த்து சொல்லு pearl white ஓகே இது මේක අවුරුදු දැම්මම මේ இதே மாதிரி சும்மா காட்டுறேன் இல்லை நான் ஒரு அளவில் வந்து நாங்கள் எனக்கு என் காட்டினவேன் சும்மா காட்டி கொண்டு பாருங்க ஓகே டஸ்ட் பாருங்க அது டஸ்டால அப்படி இருந்தது அது ஆனால் ஃபுல்லாக க்ளீனாக நிற்குது அதில் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிறார் ගලවන්න තියෙන්නේ මේ ඉලිකනේවා ගලවලා දාන්න. ஆமா அது கிட்ட நல்லா சொல்றா போல எனக்கு இதுக்கெல்லாம் தெரியல ஆமாம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஓகே பார்த்துட்டு நல்லா இருக்கு சொல்கிறேன் ஓகே பாய் தேங்க்ஸ் ஓகே சரி அப்படியே நாங்கள் இங்கே அந்த இதை கொடுக்க வந்தது ஸோ ஓடியும் பார்க்கலாம் என்ன சொன்னால் சாட்சியரன் மண்டத்துக்கு அண்டி கச்சத்துன்னு வந்து நாங்கள் வரைக்கும் அப்போ வெயிட் டைம் ஒரு கார் நிற்குதுன்னு சொல்லி காட்டினேன் இந்த அண்ணா அப்போ அந்த காரம் பார்த்துனாங்க அது வந்து கிட்டத்தட்ட 11 லட்சத்துக்கு கொடுக்கணும் வெயிட் பண்ணிக்காக அப்போ அதை பார்த்துட்டு அப்படியே அவையில் வந்து இந்த காரெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கு ஒவ்வொரு டைம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லி கொண்டது சரி அப்படியே பார்த்துட்டு நாங்கள் திரும்ப போகிறோம் கடையடிக்கு போய்க்கு நல்லா இருக்குது பாருங்க ஸ்மூத்தாக இருக்குது இது வந்து போகிற இடக்கே நல்லா இருக்குது அந்த லெக் ஸ்பேஸ் எல்லாம் நல்லா இருக்குது பட் அண்ணா ஓடிக்கணும் வர நேம் Pasun motor electrical variable. Okay. Pasun electrical variable. Your name Pasun? Yes. Okay. I don't know Pasun. அண்ணா என்ன சொல்கிறது நாங்கள் வந்து கேட்டோடனே ஒரு என்ன சொல்கிறது ஓகேன்னு சொல்கிறது ஒரு விஷயம் அந்த எங்கண்ட கார் மாதிரி நின்று செய்து தரது அது ஒரு கிடைக்கிற கஷ்டமாக எல்லாருக்குமே அண்ணன் வந்து அதை பார்த்து இதை மாற்றுவோம் இது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்லி சில விஷயங்களுக்கு எல்லாம் தம்பி வாங்க அது வேண்டும் இது வேண்டும்னு சொல்லி நான் பார்த்து செய்து வந்தது உண்மையிலேயே பெரிய ஒரு நன்றி சொல்லணும் கேட்டேன் தேங்க்யூ ஸோ மச் ஸ்துதி
ஏண்டா அந்த என்ன சொல்றது இப்போ நாங்கள் ஒரு கடைக்கு போனாங்கன்னு பார்த்து அனுப்புறது வேற விஷயம். நம்ம இது ஓகே இருக்குது இதை மாற்றி நீங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்றது காசுக்காண்டி வர விஷயம். எங்களுக்கு பார்க்க வச்சிருந்தேன் காசு என்னத்துக்குன்னு சொல்லி எங்களுக்கு நிற்க எங்களுக்கு தெரியும் என்னத்துக்கான சொல்லி நம்ம சொல்லி அதில் பார்க்க போய் என்ன சொல்றது சின்சியாரிட்டியாக எங்களுக்கு நின்று செய்து அந்த நன்றி சொல்லணும். அதில் 2 தள்ளி சும்மா ப்ரோ இப்போ தண்ணி மாதிரி ஓடுது ப்ரோ. இருந்து வரைக்கும் எனக்கு தண்ணி மாதிரி கிடக்கு. ஒவ்வொரு ஆளுக்கு அப்படி இருக்கும். என்னட்டா இப்படி அண்ணாவோட கூட்டின்னு போனவர் அவர் வீட்டை அங்கேயும் லேன்ஸோட கார் வந்து நிற்கிறார் 5 லட்சத்துக்கு. அப்போ அது காட்டினவர் அது வெள்ளை கலர் இதெல்லாம் இருக்காது சீட் பண்ணுவேன் மற்றது இதை பார்த்துட்டு வந்தால் அவர் பார்த்துட்டு நல்லா இருக்கும் சூப்பர் லட்சணை அந்த சொல்லி எல்லாம் செக் பண்ணி பார்த்து நல்லா இருக்கும் சொல்லி தெரிவிக்கின்ற அப்போ சந்தோஷம். ப்ரோ பழைய வாகனம் வந்து ஓட தான் ஃபுல்லாக தெரியும். சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா அங்கே செய்தாங்க அண்ணா ஸ்துதி தேங்க்ஸ். ஓகே ஏண்டா உடனே கேட்ட உடனே வந்து இவ்வளோ விஷயம் செய்து அந்த உடனே அண்ணா வக்கி போட்டு அப்படி நாங்கள் வலிக்கலாம் சாப்பிட்டு வலிக்கிறோம். இன்றைக்கு ஓகே எல்லாமே எல்லா பிரச்சனையும் ஓகேண்ணே. ஓகே பாய் தேங்க்யூ ஸோ மச். ஓ ஷுவர் ஓகே தேங்க்யூ ஸோ மச். ஓகே மற்றது அண்ணாட்ட கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் வேரியப்பளவில் டவுன் தாண்டி வந்தீங்கன்னு சொன்னால் கிட்ட பக்கத்தில் இந்த என் பேர் ஃபோன் நம்பர்லாம் இருக்குது. நான் நம்பி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் சொன்னால் அந்த அளவுக்கு எங்களுக்கு அதுக்கு இது வேலை செய்துவேன். உங்களுக்கு யாராச்சும் உங்களுக்கு ஏசி ஒர்க் பண்ணணும் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் அண்ணா தொடர்பு தண்ணிக்கணுங்க. சரி அப்படி நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். உண்மையிலேயே எங்களை ஃப்ரெண்ட்லியாக காய்ச்சி வேலை செய்தவேன் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் என்ன சொன்னால் அந்த அளவுக்கு எங்களுக்கு அதுக்கு தான் வேலையெல்லாம் செய்து வந்திருந்தேன். அண்ணாக்க நன்றி சொல்லிக்கணும். நன்றி சொல்லி காசு எடுக்க வேணாம்னு சொல்லி போட்டோம். சரியில்லை அவ்வளோத்துக்கு வேலை செய்து அந்த வேலை ஒரு அவசரத்துக்கு வேலை செய்து வந்த வேலைன்னு சொல்லி போட்டு நாங்கள் காசு கொடுத்துட்டு வெளிக்கிட்டோம். அந்த பார்ட்ஸுக்கு காசு கொடுத்து நாங்கள் மற்ற வேலை செய்யறதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். நாங்கள் இல்லைன்னு சொல்லி கொடுத்து போடுவோம் வந்து நாங்கள் உண்மையிலே ஒரு மனநிலை வேணும் கேட்டோன்னே வேலை செய்தாரத்துக்கு. அவற்றை விலைக்கும் இந்த விலைக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் அவர் அந்த கார் வச்சுருக்கோம் எல்லாம் செய்து வந்துடுறேன். அவரே அந்த கார் தான் வச்சிருக்காரு லேன்சர் மட்டும் தான் வச்சிருக்காரு. அப்போ பார்த்துட்டு செய்து வந்து இப்போ அப்படியே சாப்பிட வந்து நாங்கள் பாருங்க நல்லா இருக்கேன். ஒரு ட்ரெடிஷ்னல் செட்டப்பில் இருக்குது. இங்கே ரைஸ் அண்ட் கறி இருக்குது போல சோறு அப்புறம் சிங்கள இடங்களில் பஸ்ஸில் வடிவை சோறு சாப்பிடுங்கன்னா அதனால் சோறு பருப்பு சோயா மீட் சொதி சம்பல் ரொட்டி முடிஞ்சுதா இடியப்பம். திஸ் ஒன் வாட் இஸ் இன்சைட் நவரியே சொல்கிற அக்கா என்ன தெரியும். சரி ஓகே. அப்புறம் நீங்கள் என்ன சாப்பிட போறீங்க? சோறா? நாங்கள் என்ன சாப்பிடுவோம்? சோறே சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு தான் எடுத்துனாங்க. எல்லோரும் சோறு தானே? எல்லாருமே சோறு பருப்பு சோயா மீட் கறி சம்பல் மற்ற இதுதான் வித்தியாசம் இருக்குது. இந்த இடியப்பத்தை சுற்றி அதை வச்சிருக்கீங்கன்னா பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி விடுங்க. மற்றது வந்து அக்காட்டா என்ன வேணாங்க? சிக்கனும் மீனா மீன் கறியோ இந்த பெருசாக இருக்கு மீன் கறி இங்கே சிக்கன் பண்ணாங்களே. ஓகே சரி இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. நான் முதல் தடவை சாப்பிட போறேன் இப்படி ஒரு சாப்பாடு. என்ன பாதி எடுங்க நீங்கள் சாப்பிடுங்களா? நான் தான் முதல் தடவை மோதத்துக்கு இருக்கிற மாதிரி ஸ்டஃப் இனிக்கும். ஊர் ரிவர் இருக்கிறீங்க இவ்வளோ காலம் சாப்பிடலைன்றீங்க. இலங்கையில் இருக்கிற சாப்பாடு இலங்கையில் இருக்கு இல்லையே எங்கட கோதுமை இருக்குது தானே. கோதுமை மாவில் அவிச்சு இடியப்பம் அதுக்குள்ளே நாங்கள் மோதத்துக்குள்ளே வைப்போம் உள்ளுக்காரு அந்த பயரெல்லாம் போட்டு இது நல்லா இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு இனிப்பு மாவத்து கண்டு இல்லை மோத மாதிரி தானே. ஆனால் அந்த பயர் ஒன்றும் போடலாம் தேங்காய் எல்லாம் போட்டு இந்த இலங்கை நிறைய ஃபுட் ரிவ்யூஸ். எனக்கு கணக்கு வேணாம். நான் மீன் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்க்க நான் வருங்க. என்ன மீன் போகுது? குளத்து மீன். இந்த மீனை டேஸ்ட் பார்ப்பேன். ஏன்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இல்லை. குளத்து மீனா? புளி கணக்கு விட்டுருக்கேன். புறக்கா புளினா குளத்து சிங்களாக அந்த புறக்கா புளி பாவிப்பேன் என்ன புறக்கா புளி குளத்து மீன். நல்லா இருக்கு. அவங்க குழம்பு டேஸ்ட்டாக இருக்குண்ணே. இந்த குளத்து மீன் சொன்னால் பெரிய மீன் என்ன இதில் பாதி எனக்கு யாருக்கு பாதி வேணும்? நாங்கள் சாப்பிடுவோம். கைபுரம் முடிச்சுட்டு எங்களோட மீன் எங்க மீனங்க பாதியும் கூட வைத்துக்க பாதிக்கிட்ட சரி அப்படியே நாங்கள் சாப்பிட்டுட்டு வெளிக்கிட்டோம். என்ன இனி இப்படியே பவுனியா தான் அடுத்த டாஸ்க் 3 மணித்தியாலம் காரை நிப்பாட்டாமல் விடணும். இது நிப்பாட்ட பிரச்சனை வருது. ஆனால் எதுக்கடா இல்லைங்க தானே
அந்த எல்லாம் பாது செய்தாச்சு. பம்பளு தான் போச்சுன்னா உங்களுக்கு அழுத்தாது. பம்பளு அது வேணா செய்யும். வேறைய போல இங்கே நல்லா இருந்தானே உண்மையாக அந்த மீன் கறிக்கு அடிமையாயிட்டு நான் 2வது ஒரு மீன் கறி வந்து சாப்பிடலாம். நல்லா இருந்துச்சு மீன் எல்லாம். குளத்து மீன் தான் அந்த முள்ளு பெருசா இல்லை, நல்லா இருந்துச்சு. சொல்லுங்க. நாங்க அப்புறம் அமெரிக்கா எடுக்க எத்தனை வாகனங்கள் எத்தனை இதுகள் ஓடினாங்க. எங்களுக்கு நீங்க இலங்கையில வந்து காரோட இப்ப வரான் சிடிவி காரன் வடிவா பாக்குறாங்க. என்ன சிங்கிச்சான கிளம்பி போகுது. முன்னுக்கு போன எங்க நண்பரை காணையில அவரை பற்றி சொல்லு. முன்னுக்கு போன நண்பர் காருக்கு ஒரு சில சிக்கல் ஜசீன் இதுக்கு நேற்று இரவே சொல்லியிருப்பேன் தானே இந்த புகை வந்தேன்னு சொல்லி. அது வந்து திருப்ப கொஞ்சம் இறுகி கொண்டு வந்தேன் இன்றைக்கு. இப்போ அதனால் வந்து அதைத்தான் பார்க்க போயிட்டாங்க கராச்சிக்கு. நான் இதால் போக முடியல. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்? ஒரு கராச்சி கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு இங்கே அங்கே கார்லேருந்து கராச்சியும் நடுறோடும் தள்ளுறதும் அது வந்து எங்களுக்கு வந்து ஏதோ எங்கள் 2 பேருக்கு எங்களோட கார் சம்மந்தப்பட்டது இருக்கிறால ஓகே, சம்மந்தமே இல்லை. இவர் வந்து படுற மாதிரி வந்துட்டேன் யோசிப்பான்னு என்ன யோசிப்பார். உங்கள்கிட்ட வந்து மாட்டுப்படுங்க எங்க போறோம்னு சொல்லிருக்கலாம். எனக்கு இப்படியான வாகனம் தான் தெரியும். இதுல எனக்கு இது காட்டுங்க. எனக்கு இப்படி பெருசு தான் சரி. பெரிய கார் தான் ஒரு காசு. இந்த உடைக்கிறது அப்படி இப்படி இந்த ஒரு சரி. இப்போ வந்து என்ன நடக்குன்னா பிரேக் பைன் தானே. இப்போ அதை வந்து இந்த இதுல காய் வச்சு சுட்டுட்டு ப்ரோ சுடு தண்ணி சுட்ட மாதிரி இருக்கு. கொதிக்குது. எங்கட காரெல்லாம் தொடையலாம் இருக்கு. கொஞ்சம் பிரேக்கை வந்து கொஞ்சம் இதாக்கி தந்தா கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன்னு பார்ப்போம். இன்னும் கட்டத்தில் போய் முடியுதுன்னு தெரிஞ்சு ப்ரோ போறதுக்கு நான் சாரப்படியெல்லாம் பழகிடுவேன். நான் பரவாயில்ல பழகிடுவேன். பழகிட்டீங்களா? பெட்ரோல் நின்றா என்ன செய்யணும் அது பார்க்கணும் பழகிட்டு. சரி கேமரா ஒரு வச்சு பாருங்க. என்ன சூடு தெரியும். இதில் வந்து பாருங்க ஒரு நிறைய என்ஜாய் ஃபேமஸான கடை போல இருக்கு. இப்போ செய்கிறவங்க நாங்கள் சொல்கிறது அவங்களுக்கு விளங்குது இல்லை சிங்களத்தால் ஏதோ அவங்க செய்கிறாங்க. பார்ப்போம் இந்த கட்டத்தில் முடியுதுன்னு. சரி இப்போ நாங்கள் இடையில போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த தயிர் ஹாய் பாட்டு அப்படின்னா 80 வயசு. என்னது 2 வித்தியாசம். තයිර් කට් 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 මේක නාම සිංහල නම මොකද මේක? මේක අවලන දෙන්න. ඉරලක්කිරි. එරිම හිරලක්කිරි. අන්‍යන්තද කණ්ඩද? ගණ්ඩ. பெருசு ப்ரோ வண்டி ஒன்றை தாக்கிட்டீங்கன்னா சின்ன அது பொடி சைஸ் ஏகாய் தெන්න பஸ்ஸே கண்டது. இப்போ என்னென்ன சொன்னால் அந்த அதில் போனாங்க. அதில் வந்து பெருசாக கிடக்கேன் சின்ன இல்லை. அப்போ இதில் சின்ன சின்ன இது இருக்கு. அப்போ வேணும் பாட்டிட்டு பெருசு ஒன்று வேண்டி கொண்டு போவோம். அந்த சரி அவ்வளோ கழிச்சு தானே. இதில் வந்து நாங்கள் என்னென்னா சின்ன ஒன்று பண்ணி டேஸ்ட் பார்க்க போகிறோம். என்ன இதில் வந்து இப்போ இந்த எருமை தயிர் சொல்கிறேன் நான். இது என்னது? எருமை தயிர் கித்துல் பானியா. ஓகே ஓகே. அதை போட்டு குழச்சி தருவேணும். ஓ தேன் மாதிரி இருக்கேண்ணே. ஆனால் தேன் இது கித்துல் நடத்துன்னு செய்யறது குளிச்சிருக்கேன் நான். ஓகே அங்கே பெருசாக ஆமாம். சரி இப்போ இந்த எருமத்தயிர் நான் சில இடங்களில் ஃபுட் ஸ்ட்ரீட்லேருந்து விற்கிறது தான் தெரியும். ஆனால் அது வந்து அந்த இந்த ஒரு வாசம் வராது. இதில் அப்படி கேட்க ஃப்ரெஷ்ஷாக உடனே வரும். இந்த இது பாக்கட்டா. ஓ அப்படி இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. என்ன சொல்கிறது கித்துல் பானியோட டேஸ்ட் தான் தெரியுது பெருசா. குட். அப்படி உண்மையாக பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி கிடைக்கும். ரெண்டு பார்த்தீங்கன்னா சின்ன டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு பெருசாக உடைச்சிட்டோம்னா அது அவ்வளோ அநியாயமாக போயிடும். அதுக்காக தான் சின்னனை வேண்டிட்டு பெருசாக கொண்டு போகிறேன் வீட்டு லோக்கேக்கே தண்டு
வேண்டின ஒரு ஐடியா இல்லை எனக்கு ඒක අපරාධනේ ඒක අන්දද ගෙනියන්නද? ගෙනියන්නද சாப்பிடவா இல்லை கொண்டு போவான்ட்டு கேட்டவா கொண்டு போகிறதுக்கு ஹரி ஹரி ஆமாம் ஹரி மா இல்லைண்ணா ஏக்க கண்டவா அவ்வளோண்ணே ஓகே தேங்க்யூ பாய் பாய் சரி இப்போ நாங்கள் திருப்ப யாழ்ப்பாணம் வந்துட்டோம் என்ன நீங்கள் அங்கே காரில் வரைக்கும் பார்த்துருப்பீங்க அது இப்போ நடந்து கொண்டு போய் உங்களுக்கு காட்டுன்னு சொன்னால் எங்களுக்கும் எடுக்கிற சூழ்நிலை இல்லை டைம் போய் அவசரப்பட்டு வந்து நாங்கள் என்ன அவசரப்பட்டு சொல்லி கராச்சி கொடுக்கணும் பஸ்ஸில் வரணும்னு சொல்லி அதில் நாங்கள் அப்படியே அப்படி நாங்கள் வாரடியில் சாப்பிட்டு அதுக்கு பிறகு கராச்சியில் அதாவது பவுனியாவில் வந்து விட்டுறாங்க என்ன வவுனியாவில் கொண்டு விட்டுட்டு பஸ்ஸில் இப்போ வந்திருக்கோம். அதான் வவுனியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காருக்கு நிறைய வேலைகள் நடக்க போகுது நிறைய மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுது அதெல்லாம் நீங்கள் கொஞ்ச காலம் போக விட்டு ஒரு வீடியோ போடுவேன் அதில் பார்த்துக்கொள்ளலாம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கார் எடுத்துக்கொண்டு திருப்பி நாங்கள் யாழ்ப்பாணம் வந்துட்டு வீட்டை கொண்ட காட்ட போகிறேன் மனைவிக்கு அம்மாவுக்கு எல்லாம் காட்ட போகிறேன் அது வந்து சர்ப்ரைஸாக தான் ஏதாவது சொல்லி சர்ப்ரைஸாக தான் சொன்னால் அதெல்லாம் யோசிச்சு கொண்டு என்ன மாதிரி செய்யலாம்னு சொல்லி அது எல்லாமே தொடர்ச்சி நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கார் நல்ல நிலைமையில் வர நினைக்கிறேன் என்ன இப்போவே நல்ல நிலைமையிலான் இருக்கு இல்ல. கணவர் இப்போ நாங்கள் ஐயோ. இன்னொரு ஐயா வந்துட்டு கொழும்புல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்தவர். அப்போ அதில் சாப்பாடு கேட்ட வந்தார் கராச்சுக்கு முன்னுக்கு. அவர் ஓடி வந்துட்டு கார் எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னுட்டு தண்டை காரை கொண்டே காட்டினவர். அவர்கிட்ட ஏசி நல்லா இருந்தது, ஏசி உள்ளுக்கே இருந்தது. அவர் ஜெஸ்ஸி நான் விட்டு கொடுக்காம எங்கட காருக்கையும் ஏசி இப்போ பிரச்சனை அரைக்கிலாடி ஏசி வேலை செய்வானா இல்லை போட்டு காட்ட முடியாது தானே மற்ற அந்த கராஜ் என்ன கராஜ் என்ன வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பழைய வாகனங்களில் கொஞ்சம் விருப்பமான ஆட்கள் கொஞ்சம் பழைய ஆட்களும் தானே. அப்போ அவையண்ட டைமில் வந்துருக்கு இந்த லேன்சர் கார் வந்துட்டு அவருக்கு பிடிச்ச காரை விட்ட ஃப்ரெண்ட் ஒரு முந்தி வச்சிருந்தவர் கீழே வந்து அந்த ஃபொக் லைட் எல்லாம் போட்டோம்னு சொல்லி அவராகவே சொன்னார். அதான் நான் போய் விட்டு கொடுத்தனர் பார்த்தோன்னே நல்லா இருக்கு நல்ல காராக சொல்லி சொன்னார். அது பிறகு ஃபொக் லைட் அது சொன்னவர். அது பிறகு வேற ஒரு விஷயம் சொன்னார் அது அப்படி செய்யும் இப்படி செய்யும் சொல்லி சொன்னேன். எனக்கு பார்க்க ஆசையாக இருக்கு. எனக்கு அந்த சீட் வந்துட்டு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம்னு நினைச்சு நாங்கள் அதான் பின்னுக்கு சங்கர் இந்த கார்ல அதான் அவர் சிம்பிளா ரெண்டு அட்ஜஸ்டபிள் சீட் தானே அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறாங்க. டிரைவர்னா நீங்க டிரைவர் நீங்க ஜெஸ்டினா டிரைவர்னா அது கொஞ்சம் இறுகி போயிருந்தது. அதான் அப்படி நிறைய விஷயங்கள் பார்த்துனாங்க. எல்லாம் ஓகே எல்லாம் ஓகே மாற்றி தந்துடுவார். எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன சொன்னா அவர் அந்த பார்த்தது காய்ச்சது எல்லாம் பார்க்க எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இவரை கொடுத்தா எங்களுக்கு கார் இன்னும் நல்லா வரும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சந்தோஷம். சரி எல்லாம் விட்டாச்சு. அப்படி நாங்கள் வீடியோ முடிப்போம். இதுக்கு பிறகு வர வீடியோ போச்சுன்னா இந்த கார் என்ன கலர் மாற்ற வேணாம்னு சொல்லி எனக்கு டென்ட் பண்ணல இப்படி ஏறி ஏறுறாங்க. அது சங்கர தவிர மிச்சம் எல்லாருக்கும் அந்த கார் கலர் ஓகேன்ற மாதிரி தான். பாப்பா அது யோசிப்போம். மற்ற நிறைய வேலைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறோம். அது எல்லாமே ஜெஸ்ஸின்னா நீ பார்த்துருப்பேன். அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க. சரி ஒரு வீடியோ முடியுமா மற்றது ப்ரோ ஜெஸ்ஸி ப்ரோ மற்றது அலஸ்ட் அண்ணா நிசாந்தன் அண்ணா மற்றது அந்த கராஜ்கார் அண்ணாக்கள் என்ன வேரிய போல அவங்க உண்மையா என்ன சொல்றாங்க ஃபோன் பண்ணி கேட்டேன் கார் போகுதா ஓகே நான் போய் கொண்டிருக்கோம்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. அப்படி எதிர்பாராத நிறைய உறவுகள் கிடைச்சிருந்தது. எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்லியாக ஆச்சு. கராச்சி எனக்கு நன்றி சொல்றேன். நான் இன்னும் செய்த போறார் எல்லாரும் நன்றி சொல்லிக்கிறோம். நான் கடைசியாக எல்லாம் சொல்றேன் எல்லாமே சொல்லி. சரி ஓகே அவ்வளோதான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே சி யூ டாட்டா பாய் பாய்.